இன்றைக்கி கிச்சன் க்ளீனிங் விலாக் தாங்க. ஃபைனலி இந்த கிச்சனை க்ளீன் பண்ணால் ஒரு வழியாக ஹோம் க்ளீனிங் முடிஞ்சிருங்க. ஹவுஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. ஹாலு, பெட்ரூமு, வெளியில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கிச்சன் மட்டும்தான் பாக்கியாக இருந்துச்சுங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுடலாம். டைல்ஸ் ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுடலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல் கம்ப்ளீட் டைல்ஸுங்க. 4 பக்கமும் செவரு ஃபுல்லாகவே டைல்ஸ் தான். இந்த டைல்ஸு, கவுண்டர் டாப்பெல்லாம் முக்கியமாக க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஒன்று கோலின், அதுக்கப்புறமா இந்த க்ளீனர் கிளாத்துங்க. இது வந்துட்டு எவ்வளோ டைம் வேணால் மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக கிச்சனில் இருக்க வேண்டிய ப்ராடக்ட் நான் இதுன்னு சொல்லுவேன். நான் இந்த ப்ராடக்ட் இல்லாமல் இருக்கவே மாட்டேன். முடியறதுக்கு முன்னாடியே நான் ஆர்டர் போட்டுருவேங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஒரு 5 பீசஸ் வாங்கியிருந்தேன். 208 ரூபா சம்திங் வந்துருந்துச்சு. எனக்கு ஒன்று கிட்டத்தட்ட 1 மாதம் பக்கம் வருங்க. ஏதாவது நான் கவுண்டர் டாப் மேலே சிந்திருச்சுனாலும் இதை தான் வச்சு க்ளீன் பண்ணுவேன். கேஸ் ஸ்டவ் அப்பப்போவே நான் சமைச்சு முடிச்சுட்டு இந்த ஒரு கிளாத்தை வச்சு அப்படியே க்ளீன் பண்ணி மறுபடியும் வாஷ் பண்ணி எடுத்தேன்னா புதுசு மாதிரி ஆகிக்கும். ஸோ ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கீழே டேக் பண்ணுற தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அடுத்தது கீழே வந்தாச்சு. கீழே எல்லாமே அட்டடி அடித்து கூட்டிகிட்டு பேப்பர் எல்லாமே மாற்றிட்டு இங்கே கீழே ஒரு ஷெல்ஃப் இருக்குங்க. இதில் நாங்கள் கொஞ்சம் பாத்திரம் வச்சுக்குவோம். ஸோ மற்ற திங்ஸ் எல்லாமே அதுக்கு கீழே வச்சுக்குவோங்க. அங்கே எல்லாமே கூட்டி விட்டு தொடச்சி விட்டுட்டேன். தொடச்சி விட்டு மறுபடியும் இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். அதாவது பிளேஸில் அங்கங்கே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தாங்க பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலி பின்னாடி ஷெல்ஃப் எல்லாமே அத்தை பார்த்துட்டாங்க. நான் இந்த கவுண்டர் டாப்பு, டைல்ஸ் மட்டும் பார்த்துட்டேன். ஸோ சிங்க் வந்துட்டு நல்லா ஒரு லிக்விட் இருக்குங்க. அதை ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருவேன். நாங்கள் மோஸ்ட்லி உள்ளே வந்துட்டு பாத்திரம் வெஷல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண மாட்டேங்க. வெளியில் தான் வாஷ் பண்ணிகிட்ருப்பேன். ஏதாவது மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஏதாவது அர்ஜென்ட் அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் உள்ளே வாஷ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லாக கவுண்டர் டாப்பு மேலே எல்லாமே இந்த கிளாத்தை வச்சு தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ரேக்கும் ஃபுல்லாக அந்த கோலின் ஸ்ப்ரெட் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாமே எடுத்து நீட்டாக அடுக்கி வச்சுட்டு, இந்த கண்டெய்னர்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் லிங்க் டேக் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது டைனிங் டேபிள். ஸோ இங்கே வந்து தேவைப்படுறது எது வேணும் வேண்டாங்கிறத பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி இங்கே வச்சுருந்தாங்க வெளியில் அத்தை. அது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சீட்ஸு, நட்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. எல்லாமே ரீஸ்டாக் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு ஃபைனலி தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ரூமே க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டாச்சு. இந்த கிச்சன் மட்டும்தாங்க துடைக்காமல் இருந்துச்சு. இதுவும் க்ளீன் பண்ணி தொடச்சி முடித்து எங்களோட ஹவுஸ் க்ளீனிங்கை முடிச்சாச்சுங்க. ஃபைனலி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.